வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று உயர்தர வகுப்பிலே தமிழ் பாட பகுதியிலே பகுதி ஒன்றினை மையப்படுத்தி வருகின்ற பகுதிகளிலே இஸ்லாமிய மதத்தினுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்து பேசுகின்ற ஓர் இலக்கியமாக விளங்கும் காரணமாலை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் தமிழ் இலக்கிய பரப்பினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய வீரியத்துக்கும் அதிக பங்காற்றி இருப்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே தமிழுடைய முழுமையினை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லது முழுமையினை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மதம் சார்ந்த இலக்கியங்களை எடுத்து நாங்கள் தமிழ் இலக்கியத்தினுடைய முழுமையினை தொட்டுவிட முடியாத அளவுக்கு இந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அந்த வகையில் பாருங்கள், இந்த காரணமாலை பற்றி நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த காரணமாலை என்றால் என்ன என்றது பற்றியான சொற்பொருள் விளக்கத்தினையும் அந்த காரணமாலையினை படைத்தவர் யார் என்றது பற்றியான ஒரு அறிமுகத்தினை அல்லது இந்த அறிமுகத்தோடு இந்த இன்றைய நாளினை நகர்த்தலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். இந்த காரணமாலை என்ன? காரணங்கள் என்று சொல்லப்படுவதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அற்புதங்கள், அதாவது பல்வேறுபட்ட காரணங்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை. அதாவது காரணங்களுக்கான அர்த்தம் அற்புதங்கள். ஆருடைய அற்புதம்? நபியினுடைய அற்புதம், நபி பெருமானுடைய அற்புதம். அதாவது இந்த நபி பெருமானுடைய அற்புதங்களை மலர்களாக கொண்டு தொடுக்கப்பட்ட ஒரு மாலை, ஒரு பாமாலையாக இந்த காரண மாலை அமைந்திருப்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அது பற்றியான தெளிவு உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் பிள்ளைகளே. அதாவது நபியினுடைய அற்புதங்களினால தொடுக்கப்பட்ட அவருடைய அற்புதங்களை எடுத்து கூறுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அப்ப இந்த பகுதியினை அல்ல இந்த காரணமாலையினை பாடியவர் யார்? சாமு நைனர் லெப்பை சேகுத்தம்பி புலவர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் பிள்ளைகளே. இவர் யார்? இவர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ் நகரிலே பிறந்த ஒரு மகான். அவர் பின்னர் அவருடைய இறுதிக்கால பகுதிகளில் அல்லது அவருடைய நடுத்தர கால பகுதிகளில் இலங்கையினுடைய தென்பகுதியாக விளங்குகின்ற காலி மாநகரிலே அவர் வாழ்ந்ததாகவும் அந்த காலி மாநகரினை மையமாக வைத்துக் கொண்டு அதனிலே இந்த காரணமாலை வெளியீடு செய்யப்பட்டதாகவும் அங்கே அவருடைய வரலாற்று பதிவுகளிலே பதிவு செய்யப்பட்டதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த இலக்கியம் எங்கே 19ஆம் நூற்றாண்டிலே தோற்றம் பெற்ற இஸ்லாமிய இலக்கியங்களில் 19ஆம் நூற்றாண்டுல அதிகமாக இஸ்லாமிய இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அந்த இஸ்லாமிய இலக்கியங்கள்ல இந்த காரணமாலை ஒரு தனித்துவ சிறப்புடையதாக ஒரு தனித்த பண்புடையதாக அங்கே விளங்கி நிற்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. நபிமார்களுடைய அற்புதங்களை எடுத்து பேசுவதாக இது அமைந்திருக்கிறது. நபிமார்கள் அற்புதங்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலை என்பதனால்தான் இதற்கு காரண மாலை என பெயர் கொண்டு அழைத்தனர் என்றும் அங்கே பதிவு இடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, இந்த பகுதி ஒரு இசைத்தமிழினாலே இயற்றப்பட்டுள்ளது. இயல், இசை, நாடகம் என்ற 3 பகுதிகள் நம்மிடமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு இசை தமிழால் இசையினாலே பாடக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தன்மையில் ஒரு பகுதியில் இது இயற்றப்பட்டுள்ளதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, இவ்விலக்கியத்தில் இடம்பெறும் 763 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனா இன்று எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அதில் இருக்கிற அந்த பெருமானுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பாடல்களாக 612 பாடல்கள் தான் எங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 763 பாடல்கள் கிடைத்திருந்தால் அந்த இஸ்லாமிய மதத்தினுடைய அல்ல இந்த சேகுத்தம்பி புலவருடைய ஆளுமைகள் அவருடைய ஆற்றல்கள் எங்களுடைய மனங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கும் என்பது யாரும் மறைக்க முடியாத உண்மைகள். அந்த வகையில் நாங்கள் இந்த காரணமாலையிலே காணப்படுகின்ற முதலாவது பாடலுக்குள்ளே செல்வோம்.
முதலாவது பாடலாக பாருங்கள். கருமுகில் தவழும் சோலை நிழலில் கலாபமாடும் வருணது இடங்கள் தோறும் வளை தரளங்கள் ஈணும் திருமலி பனைகள் தோறும் செய்ய வண்டினங்கள் பாடும் மறுமலி மக்கா நாட்டின் மகிமையில் சிறிது சொல்வோம். அதாவது கருமுகில் தவழும் சோலை. கருமுகில் தவழும் சோலை என்றால் என்ன? அதாவது கரிய முகில்கள், முகில் கூட்டங்கள், அதாவது மழை பெய்வதற்குரிய இந்த கரிய முகில் கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுமாம்? தவழ்ந்து திரியும். தவழ்ந்து திரிகின்ற சோலை தவளும். சோலை நிழலில் மரச்சோலைகள், மலர்ச்சோலைகள் நிறைந்த அந்த நிழலிலே இருந்து கலாபம் ஆடும். கலாபம் என்றது மயில். அதாவது முகில் கூட்டங்கள், வானத்திலே கரிய முகில் கூட்டங்கள் எல்லாம் மழை வருவதற்கான ஒரு ஆயத்த நிலையிலே, முன்னாயத்த நிலையிலே அங்கே தவழ்ந்து செல்வதாகவும், இந்த மக்காவிலே காணப்படுகிற மரச்சோலைகள், மலர்ச்சோலைகளுடைய நிழல்கள்ல கலாபம் ஆடும் மயில்கள் எல்லாம் ஆடுதாம், கூத்தாடுதாம், ஆனந்த கூத்தாடுதாம். வருணது இடங்கள் தோறும், அதாவது இந்த மக்கா நாட்டிலே, இந்த மக்கா நகரிலே பாய்ந்து வருகின்ற, இந்த பாய்ந்து ஓடி வருகின்ற நதிகள்ல மிதந்து வருகின்ற இந்த சங்குகள்ல முத்துக்களை எனுமாம். வளை தரளம். வளை என்றது சங்கு, தரளம் என்றது முத்து. வருணது இடங்கள் தோறும் வளை தரளங்கள்ல சங்குகள் முத்துக்களை ஏணுமாம். அதாவது இந்த நதி ஓடுதாம், அந்த நதியில சங்குகள் வருகுதாம், அந்த சங்குகள் முத்துக்களை ஈணுதாம். திருமலை பனைகள் தோறும், அதாவது திருமலி, மலிந்தது, திருவென்றது செல்வம். அதாவது மலிவான நிறைந்த சிறத்தினுடைய வயல் நிலங்கள் தோறும் வயல்கள்ல செய்ய வண்டினங்கள் பாடும். அதாவது இந்த வண்டுகள் எல்லாம் ரிங்காரம் செய்யுமா, ரிங்காரிக்கும். அதாவது இந்த செல்வ செழிப்பு நிறைந்த இந்த வயல் நிலங்கள்ல இருக்கின்ற அந்த பயிர் பச்சைகளிலே வாழுகின்ற இந்த சிவந்த வண்டுகள் ரிங்காரம் செய்வதாகவும் அருமலி மக்கா நாட்டின் மகிமையில் சிறிது சொல்வோம். அதாவது இவ்வாறு ஒரு அருமையும் பெருமையும் சிறப்பும் பொருந்திய இந்த மக்கா நாட்டினுடைய சிறப்பிலே, அதனுடைய பெருமையிலே நான் கொஞ்சத்தை சொல்லுகின்றேன், கேளுங்கோ என்றவாறு அந்த முதலாவது பாடல் நகர்ந்து செல்வதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, இரண்டாவது பாடல். மண்டல் சரி மனவையின் சேர் மின்னனார்கள் மலர் குழலுக்கிடு தூபம் வளைந்து வான்போய் கொண்டலன வேகவிய சோழதோறும் குவிந்து மயில் கிருகிரு என கூடியாடும் முண்டக மாமலர் தடம் சூழ் பண்ணை தோறும் முழங்கி வளை தரளமணி முற்றியினும் அண்டமித உரையருளால் வந்து கூடும் அதிக தவம் மிகுதியுறும் மக்க நாடே. அதாவது மண்டல் சரி மனவையின் சேர் மின்னனார்கள் என்றா என்ன? மண்டல் என்றா என்ன? வாசனை. செறி என்றா என்ன? அதிகரித்த. அதாவது மன்றல் செறி மனவையின், அதாவது வாசனை நிறைந்த இல்லங்களிலே சேர் மின்னனார்கள், மனையின் சேர் மின்னனார்கள். அதாவது வாசனை மிகுந்த இந்த இல்லங்கள்ல வாழுகின்ற மின்னலை போன்ற இந்த பெண்கள் மலர் குழலுக்கிடு தூபம், மலர் குழலுக்கிடு தூபம் வளைந்து வான்போய், மலர் குழலுக்கிடு தூபம் வளைந்து வான்போய். அதாவது அவர்களுடைய அந்த மின்னல் இடையே போன்ற மெல்லிய அந்த பெண்கள் தங்களுடைய மலர் போன்ற கூந்தலுக்கு விடுகின்ற தூபம், வாசனை புகைகள், அதாவது இந்த தலைமுழுகிய பெண்கள் அந்த தலையினை உணர்த்துவதற்காக இடுகின்ற மலர் தூபம். அப்ப இந்த கூந்தலுக்கு இடுகின்ற அந்த வாசனை புகைகள் வளைந்து வான்போய், அதாவது அது சுறுசுறுவாக வளைந்து அங்கே வானம் அளவாக உயர்ந்து நிற்கும். வானத்துக்கு சென்றும் அந்த வானத்துக்கு சென்ற புகைகள் கொண்டலன, கொண்டல் என்றது வானம், கொண்டலன வானம், அதாவது மேகம் என்று சொல்லும்படியாக அந்த கருமுகில்களாக கொண்டலன வேகவியை சோலை தோறும், அதாவது முகில் கூட்டங்களாக இந்த சோலைகள் தோறும், இந்த மரச்சோலைகள் மலர்ச்சோலைகள் தோறும்
குவிந்து மயில் கிறுகிறு என ஆடும். அதாவது இந்த இவர்களுடைய அகிப்புகைகளை கண்ட இந்த மயில் கூட்டங்கள் என்ன செய்யும் என்றா மலைமுகில்கள் என்று நினைத்துக் கொண்டு தங்களுடைய மலை பெறப் போகுது என்று நினைத்து ஆனந்த கூத்து ஆடுவதாக இந்த மயில் கூட்டங்கள் கிறுகிறு என கூடி ஆடும் என்று சேகுத்தம்பி புலவர் பதிவு செய்திருக்கிறார். முண்டக மாமலர் தடம் சூழ் பண்ணை தோறும். முண்டக மாமலர் அதாவது தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தாமரை குளங்கள்ல நீர் சுனைகள்ல இருக்கின்ற நீர்கள் சுனைகள் சூழ்ந்த இந்த பண்ணைகள் தோறும், இந்த வயல் நிலங்கள் தோறும் முழங்கி வளை தரளமணி முற்றியினும். அதாவது இந்த சங்குகள் ஊதிக்கொண்டு முழக்கமிட்டு கொண்டு எல்லா இடமும் மூன்று சென்று இந்த தங்களுடைய முத்துக்களை அங்கே ஈண்டு செல்வதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்டர் மீத முறையருளால், அண்டர் என்றது தேவர்கள், தேவாதி தேவர்கள் எல்லோரும் இந்த அல்லாஹ்வுடைய திருவருளின் காரணமாக அந்த திருவருளின் பொருட்டினாக இங்கே வருகிறது. அதிக தவம் அதாவது அதிகமாக தவம் இயற்றுகின்ற, அதாவது இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற இடமாக இந்த மக்கா நாட்டினை பதிவு செய்கின்றார் பாருங்க. அதாவது வாசனை மிகுந்த இந்த இல்லங்களை வாழ்கின்ற மின்னலையொத்த இந்த பெண்கள் தங்களுடைய மலர் போன்ற கூந்தலுக்கு இடுகின்ற இந்த வாசனை புகைகள் வளைந்து வானளவு உயர்ந்து சென்று அங்கே கருமுகங்களாக இருப்பதாகவும் அந்த கருமுகங்கள் சோலைகள் தோறும் இருக்கின்ற அந்த மயில் கூட்டங்கள் அது மலை வருகின்ற கருமுகங்கள் என்று நினைத்து ஆனந்த கூத்து ஆடுவதாகவும் தாமரை மலர்கள் சூழ்ந்த இந்த நிறைந்த இந்த குளங்கள் சூழ்ந்த வயல் நிலங்களில் சங்குகள் ஊறிக்கொண்டு அங்கே முத்துக்களை எண்ணுவதாகவும் தேவாதி தேவர்களோடும் இங்கே நித்தமும் இங்கே வருகை தந்து அதிக தவம் இயற்றுகின்ற இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற வழிபாடு செய்கின்ற இடமாக இந்த மக்கா நாடு இருப்பதாக சேகுத்தம்பி புலவர் அவர்கள் பதிவு செய்வதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாருங்க. நன்னவியை தேடுவோர் நலர்வுகளை பாடுவோர் பொன்னகரின் நித்தம் பொலிவரே அன்ன உருவெடுத்த வள்ளல் உதித்த சீர் மக்க திருவுளத்தை கேளீர் தெளிந்து. அதாவது நன்னவியை தேடுவோர் நலர்வுகளை பாடுவோர் பொன்னகரின் நித்தம் பொலிவரே அன்ன உருவெடுத்த வள்ளல் உதித்த சீர் மக்க திருவுளத்தை கேளீர் தெளிந்து. அதாவது நன்னபியை தேடுவோர். அப்ப ஒரு டீம் நல்ல நபியை தேடுகிறாம், ஒரு டீம் மக்களுடைய புகழ்களை பாடுகிறாம். பொன்னகரின் நித்தம் பொலிவரே இவ்வாறு அவர் தங்கள் நபியை தேடிக்கொண்டும் அவருடைய புகழ்களை பாடிக்கொண்டும் வருகிறவர்கள் தினந்தோறும் நித்தமும் இங்கே வந்து உறைவர்களாம். அவ்வாறு உரைகின்ற அத்தகைய உருவெடுத்த வள்ளல் உதித்த சீர், அவ்வாறு உருவெடுத்து உதித்த இந்த நபி அவர்கள் உதித்த இந்த மக்கா திருவுளத்தை, இந்த மக்கா நாட்டினுடைய அந்த சிறப்பினையும் அந்த பெருமையினையும் அதனுடைய ஆற்றல்களையும் கேளீர் கொஞ்சம் தெளிவாக என்றவாறு இந்த பாடல். அதாவது நல்ல நபியை தேடுகிறார்கள், நரருடைய புகழ்களை பாடுவதாகவும் பொன்னகரின் நித்தம் பொலிவரே, அதாவது நபியுடைய புகழ்களை பாடிக்கொண்டும் அவர்களை தேடிக்கொண்டும் இந்த மக்கா நாட்டிலே தினந்தினமும் வந்து இங்கே கூடுவார்கள் என்றும் அவ்வாறு கூடக்கூடிய தன்மையுடைய அந்த இறைவன் உருவெடுத்த இந்த மக்கா நாட்டினுடைய சிறப்பினையும் அதனுடைய இயல்பினையும் நான் கொஞ்சம் கூறுகின்றேன், தெளிந்து கேட்பதாக அங்கே பாடல் அமைந்து செல்வதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பாடல்கள் செல்வோம். திங்கள் செங்கதிரோடு விலகும் தினம் செய்ய வானவர் சூழும் தங்கமால்வரை உச்சியின் மீது தவந்தளிலி மழையை பொழியும் கொங்குலாவிய சோலைகள் தோறும் கொழுநரா கனி தானுடைந்தோடும் மங்குன் மட்டொழில் மாடங்கள் நாளும் வகுக்குமோ மக்க நாடங்கள் நாடே, வகுக்குமோ மக்க நாடங்கள் நாடே. அதாவது பாருங்க, திங்கள் செங்கதிர் ஓடி விலகும் தினம் செய்ய வானவர் சூழும் தங்கமாழ்வரை உச்சியின் மீது தவந்தளிலி மழையை பொழியும் கொங்குலாவிய சோலைகள் தோறும் கொழுநராக்கனி தானுடைந்தோடும் மங்கும் மட்டொழிர் மாடங்கள் நாளும் வகுக்குமோ மக்கா நாடங்கள் நாளே. அப்ப திங்கள் என்றா என்ன? சந்திரன். செங்கதிரன் என்றா சூரியன். அதாவது தினந்தோறும் இந்த சூரியனும் சந்திரனும் வந்து மறைந்து காட்சி உதிப்பதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. தினம் செய்யவானவர்கள்,
அவ்வாறு இது ஒவ்வொரு நாளும் தினமும் இங்கே வானவர்கள் இங்கே வந்து சூழ்ந்திருப்பதாகவும் தங்கமால்வரை உச்சியின் மீது தவந்தளினி மலையை பொழியும், அதாவது அந்த மலையிலே பதிக மலையிலே இருக்கின்றது பொழுது மலைகளிலே மலை முகில்கள் எல்லாம் உட்பவித்து ஒரு நல்ல மலையினை பொழியும். கொங்குலாவிய சோலைகள் தோறும், அதாவது கொங்கு வாசனை நிறைந்த வாசனை பரிமளிக்கின்ற இந்த மரச்சோலைகள் தோறும் கொழுநராக்கனி தானுடைந்தோடும், அதாவது தேன்கள் நிறைந்த கொளுத்த நன்றாக பருத்த இனிமையான கனிகள் எல்லாம் தாமாக உடைந்து ஓடுவதாகவும் மங்குன் மட்டொழில் மாடங்கள்னாலும், அதாவது பிரகாசமான மோகங்கள் முட்டுமளவுக்கு உயர்ந்த இந்த மாடங்கள் தோறும் மாடங்கள் தானும் வகுக்குமா மக்க நாடங்கள் நாடே, அந்த மாடங்கள் எல்லாவற்றும் நிறைந்த நாடுதான் எங்களுடைய மக்கா நாடு. இவையெல்லாம் இதை விட்டு பிரியுமோ அவ்வாறு பிரிய முடியாத ஒரு தனித்துவமான இடமாக இந்த மக்கா நாடு இருப்பதாக அங்கே சேகுத்தம்பி புலவர் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாங்கள் மனங்கொள்ள முடிகிறது. பிள்ளைகளை அடுத்த பாடம் பாருங்க. தன்னரா மலர் சோலையின் நிழலில் தங்கு கேயம் சுற்றி துளங்கிடும் பன்னரா பண்ணை தோறும் நத்தூர்ந்து பழந்தரும் திருமுத்துனையினும் கண்ணரா மன எங்கனும் நாளும் கடுமன முரசோதை முழங்கும் எண்ணரா இறையோ நருளால் பெரும் பொருள் எங்கள் பாமக்க நாடங்கள் நாடே, அதாவது எண்ணரா இறையோன் அருள் பெருகும் சீனங்கள் மாமக்க நாடங்கள் நாடே, மாமக்கள் நாடங்கள் நாடே. அதாவது தன்னரா மலர்ச்சோலை என்ன? தன்னண்டா என்ன? குளிர்ச்சி. தன்னராண்ட குளிர்மை குறையாத, அதாவது எந்த நேரமும் குளிர்ச்சியான மலர்ச்சோலையினுடைய நிழல்ல தங்கு கேயம் சுற்றி துளங்கும். கேயம் என்றது இசை, அதாவது அங்கு இசைகள் எல்லாம் சுற்றி துளங்கும். இசை என்றது இசை முழக்கங்கள் அங்கே கேட்கும். பன்னரா பண்ணை தோறும், அதாவது சிறந்த இந்த பண்ணைகள்ல செல்ல செழிப்பான இந்த பண்ணைகள் தோறும் எங்கும் நத்தூர்ந்தும், இந்த வயல் நிலங்கள் தோறும் நத்து ஆனது சங்கு ஆனது ஊர்ந்து திரிந்து பழந்தரம் திருமுத்தினை ஊனும், அதாவது பெருமதி மிக்க நன்மை தரக்கூடிய சிறந்த முத்துக்களை ஈணும் என்று சொல்லி கண்ணரா பண்ணை எங்கனும் கண்ணரா மன எங்கனும், அதாவது இந்த இல்லங்கள் தோறும் நாளும் கடிமண முரசு ஓதும், ஒவ்வொரு நாளும் இந்த திருமணங்களுடைய முழக்கங்கள் சத்தங்கள் கேட்பதாகவும் எண்ணரா இறையோன் அருள் பெருகும் சீரங்கள் மானக்கரை, அவ்வாறு எண்ணிட முடியாத இந்த இறையோனுடைய பெருகும் பெருமைகள் சிறப்புகள் நிறைந்த சிறந்த மாமக்க நாடங்கள் நாடே என்று அங்கே மக்கா நாட்டினுடைய சிறப்பு பேசப்பட்டிருக்கு. பாருங்க, குளிர்ச்சியான மலர்ச்சோலையினுடைய நிழல்ல இசைப்பாடல்கள் அங்கே முழங்குவதாகவும் வயல் நிலங்கள்ல சங்குகள் எல்லாம் ஒன்று திரிந்து நன்மை தருகின்ற சிறந்த முத்துக்களை எண்ணுவதாகவும் எல்லா வீடுகள் தோறும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் திருமணத்தினுடைய முழக்கங்கள் கேட்பதாகவும் இவ்வாறு எண்ணிட முடியாத இறையோன் அருள் பெருகும் இறைவனுடைய அருள்கள் பெறுகின்ற அந்த சிறந்த மக்கா நாடுதான் எங்களுடைய மக்கா நாடு என்று சொல்லி அங்கே இந்த பாடல் பதிவு செய்திருக்கிறது. பிள்ளைகளை அடுத்த பாடலுக்குள் செல்வம் பாருங்க. அன்னதந்தை இல்லாத இறையோன் அருளினாலே அமரர் இறங்கியே முன்னை நாள் ககுபத்தை இயற்றி முழங்கினாலும் வணங்கிய நாடு மன்னர் மூசா நபி பொருட்டாலே வளைந்து மோகம் மலிந்து குவிந்து சொன்னமாறு பொழிந்துயர் காரணம் சொல்லனா மக்க நாடங்கள் நாடே, சொல்லனா மாமக்கள் நாடங்கள் நாடே. அதாவது இந்த இறைவன் அன்னை தந்தை இல்லாதவன், அன்னை தந்தை இல்லாத இறையோன் அருளினாலே அமரர்கள் இறங்கி வந்து, அதாவது தாய் தந்தை இல்லாத இந்த இறைவனுடைய திருவருளின் பொருட்டு இந்த தேவர்கள் எல்லோரும் இங்கே இறங்கி வந்து முன்பொரு நாட்கள்ல ககுபத்தை
இயற்றி, அதாவது ககுபத்து என்று சொல்லப்படுகிறது அந்த தொழுகையிடம், இறைவனை வணங்குகின்ற பிரார்த்தனை செய்கின்ற தொழுகையிடம் ஆகிய அந்த பள்ளிவாசல்களை இயற்றி, முழங்கினாலும் வணங்கிய நாடு அவ்வாறு இயற்றி முழக்கமிட்டு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வணக்கம் செய்கின்ற, பிரார்த்தனை செய்கின்ற, தொழுகையில் ஈடுபடுகின்ற நாடாகவும் மன்னர் மூசா நபி பொருட்டாலே வளைந்து மேகம் மலிந்து குவிந்து சொன்ன மாதிரி பொழிந்துயர் காரணங்கள். அதாவது மன்னன் மூசாவினுடைய வேண்டுகோளுக்கு நினைவாக நபி பொருட்டால், நபியினுடைய வேண்டுதலின் பொருட்டு இந்த மேகமானது வளைந்து மழையிலே பொழிந்ததாகவும், மழை பொழிந்ததும் சொன்னவாறு பொழிந்தது என்று சொல்லி அவ்வாறு அற்புதங்கள் நிறைந்த, அந்த தன்மைகள் நிறைந்த இந்த மக்கா நாட்டினுடைய சிறப்புகளை நான் சொல்ல முடியும். இத்தகைய சிறப்பு பொழிந்த இடம்தான் இந்த மக்கா நாடு என்று பேசப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அடுத்த பாடலுக்குள் செல்வோம். சந்திரன் தருமுத்தும் சலஞ்சலன் தான் நதியின் நீண்டிடும் முத்தும் ஓர் மெத்தவே நவமுற்றலகு ஆகிய மேன்மை சேரும் சமுசமும் வானவர் சுற்று காரணமும் சேர்ந்த தலங்களும் சூழும் மன்னர்கள் மாடமும் நீடிய முத்தினால் ஒளி பெற்றரை முன் முகமதால் மக்க நாடங்கள் நாடே, முகமதால் மக்க நாடங்கள் நாடே. அப்ப சந்திரன் தரும் முத்தும், அப்ப கனக முத்துக்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. சந்திரன் தருகின்ற முத்தும், சலம் சலந்து தான் நதியின் நின்றுடும் முத்தும், அதாவது நீரானது சலசலத்து ஓடி அந்த நதியிலே வருகின்ற சங்குகள் நின்றுகின்ற அந்த முத்தும், மெத்தவே நவ முற்றலகாகிய மேன்மை சேரும் சம்சமும், அதாவது அதிகரித்த நவமுற்றலகு, நவமுற்ற புதிய முற்றுக்களாகிய மேன்மை சேரும் சமுசமும், சிறப்பு பொருந்திய சமுசம் என்று சொல்லப்படுகிற அந்த நீரூற்றும், வானவர் சுற்று காரணமும், அதாவது இந்த தேவர்கள் எல்லோரும் வருகை தந்து காரணம் சேர்ந்த தலங்களும் அற்புதங்கள் நிறைந்த தலங்களும் சூழும் மன்னர்கள் மாடமும், அதாவது அந்த அற்புதங்கள் நிறைந்த தலங்களும் மன்னர்களுடைய மாடங்களும் சூழ்ந்த நீடிய முத்தின் ஒளியும், அந்த மன்னர் மாடங்களில் ஒளிந்திருக்கின்ற முத்தினுடைய ஒளியும் பெற்றிரை முன்னே முகமதால் மக்க நாடங்கள் நாடே, அதாவது பெற்றிரை முன்செலில் முகமதால் மக்க நாடங்கள் நாடே, அதாவது முத்தினுடைய ஒளி பெற்று முன்செலும் முகமதா மக்காவினுடைய நாடுதான் எங்களுடைய நாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, சந்திரனுடைய முத்தும் நீரிலே வருகின்ற சங்குகள் என்ற முத்துக்களும் இவ்வாறு பல்வேறுபட்ட புதுமையான முற்றுக்கள் நிறைந்த இந்த மேன்மை சிறந்த சமசம் என்று சொல்லப்படுகிற புனித நீரூற்றும், இவ்வாறு வானவர்கள் தினம் வருகை சுற்றி காரணம் சேர்ந்த தலங்களும் அற்புதங்கள் நிறைந்த தலங்களும் மன்னர்களுடைய மாட மாளிகைகளிலே முத்தினுடைய ஒளிகளும் இவ்வாறு பெற்று இறைவனானவன் முன் செல்ல முகமதால் மக்க நாடங்கள் நாடே, அவ்வாறு அற்புதங்கள் நிறைந்த நாடுதான் எங்களுடைய மக்கா நாடு என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, அடுத்த பாடல்கள் செல்வோம். பற்பல நவங்கள் சூழும் பரிவுள்ள மக்கம் இதில் அற்புத பொருளாய் நிற்கும் மாதிதன் பொருட்டினாலே மற்பொழி அப்துல்லாதம் மகரன உலகில் வந்த நட்புகள் நபியுல்லாதம் நவங்களை நபிலுவோமே. பாருங்க, பற்பல நவங்கள் சூழும் அப்படின்னா என்ன? பற்பல நவங்கள் சூழும், நவங்கள் என்றா என்ன? புதுமைகள், பல்வேறுபட்ட புதுமைகள் சூழும் பரிவுள்ள மக்கம் இதில், அவ்வாறு இந்த புதுமைகள் எல்லாம் நிறைந்து நிற்கின்ற இந்த மக்கா மீதில், மக்கா நகரத்திலே, மக்காவின் மீதில் அற்புத பொருளாய், அதாவது அற்புத பொருளாய் வந்து, அதாவது அற்புத பொருளாக வந்து நிற்கின்ற மாதிதன் பொருட்டினாலே, அந்த மாநிலம் என்று சொல்லப்படுகிற அந்த இறைவனுடைய அந்த பொருட்டினாலே மற்பொழி அப்துல்லாதம் மகரன உலகில் வந்து, அதாவது மற்பொழி அற்புதங்கள் சிறந்த உயர்ந்த அப்துல்லா தம் மகரா உலகில் வந்து, மகன இந்த உலகிலே வந்த நட்புகள் நபியுல்லாதாம், அதாவது நல்ல புகழ்களையும் நல்ல சிறப்புகளையும் மிகுந்த உயர்ந்த நல்ல தன்மைகளையும் உடைய இந்த நபிதான் அவர்கள். நபி வந்த பிறந்த தன்மைகளை, இந்த சிறப்புகளை, அவர்களுடைய புதுமைகளை எல்லாவற்றையும் நபிலுவோமே என்றால் சொல்லுவோம்.
அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் மிக இலகுவானது. பற்பல நவங்கள் சூழும் பரிமள மக்கா மீதில், அதாவது பல்வேறுபட்ட புதுமைகள் நிறைந்த இந்த மக்காவின் மீதிலே அற்புத பொருளாக நிற்கின்ற இந்த மாதத்தின் மனிதன் பொருட்டினாலே, அவருடைய வேண்டுதலினாலே மற்பொழி அப்துல்லாதம், அதாவது இந்த தன்மைகள் நிறைந்த அப்துல்லாவுக்கு மகனாக வந்து இந்த உலகிலே வந்த நட்புகள் நபியுல்லாதான், நல்ல புகழ்களை நிறைந்த இந்த நபியினுடைய தன்மைகளை, புதுமைகளை, சிறப்புகளை நாங்கள் கூறுவோமே என்ற மாதிரி அங்கே பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். அடுத்த பாடல் பார்ப்போம். சீர்பரவும் ஆதமென்னும் செம்மல் நபி தம்மிடத்தில் பேர்பரவு தூதரொளி பிரியமுறவே இருந்து பார்பரவ வாத நபி பாலர் வழியே பொருந்தி ஏற்பரவ வந்ததனால் எழிலவர்கள் பெற்றனரே. அப்ப சீர்பரவும் ஆதம் என்னும், சீர்பரவும் என்றா என்ன? சீர்பரவும் ஆதம் என்னும் செம்மல் நபிதம்மிடத்தில், அதாவது சிறப்பு பொருந்திய ஆதம் என்னும் செம்மல், அதாவது சிறப்புகள் பெருமைகள் பொருந்திய ஆதம் என்று சொல்லப்படுகிற முதல் நபி அவர்கள், முன்னிய நபி அவர்கள், செம்மல் நபி, சிறந்த நபி, உயர்ந்த நபி அவர்கள் தம்மிடத்திலே பேர்பரவ தூதரொளி பிரிய முறவே இருந்து, அதாவது அவர்களுடைய பெருமைகள், அவருடைய சிறப்புகள் எல்லாம் பரவும்படியாக, உயரும்படியாக தூதரொளி, தூதுவர்களாக விளங்கி, தூதரொளி தூய்மையான ஒளியாக பிரியமுறவே இருந்து, அவரிடத்திலே இருந்து பிரியாதே இருந்து பார்பரவ வாத நபி, அதாவது இந்த பூமி உலகம் எல்லாம், இந்த உலகத்தவர்கள் எல்லாரும் பரவும்படியாக, புகழும்படியாக வந்த நபியினுடைய தன்மைகள் பாலர் வழியே பொருந்தி, அதாவது அவர்களுடைய பராயத்திலேயே, அவர்களுடைய பருவத்திலேயே, அவர்களுடைய சிறுவ பராயத்திலேயே பரவி வழியே பொருந்தி அவர்களிடத்திலே அவர்களுடைய வழிகளாக வந்து ஏற்பரவ வந்ததினால், ஏற்பெற வேண்டாம், நன்மை பெறும் பொருட்டு, சிறப்பு அடையும் பொருட்டு, உயர்வடையும் பொருட்டு அங்கே வந்ததினால் எழிலவர்கள் பெற்றனரே. அதாவது அவர் நன்மை அடையும்படியாக இங்கே இவர்கள் வந்ததினால அவர்கள் எழிலவர்கள் நல்ல உயர்ந்த தன்மைகளை பெற்றதாக அங்கே பேசப்படுகிறது பிள்ளைகளே. அதாவது சீர்பரவும் சிறப்பு பொருந்திய இந்த முன்னிய நபியாக விளங்குகின்ற, முதல் நபியாக விளங்குகின்ற இந்த செம்மல் தலைவர் அவர்கள் தம்மிடத்திலே பேர்பரவு தூதரொளியாக, தம்மிடத்திலே உயர்ந்த நன்மைகள் எல்லாம் பரவுகின்ற தூய்மையான ஒளியை தம்மிடத்திலே பிரிவடையாத வகையிலே இருந்து பார்பரவ அவ்வாத நபி அவர்கள், அதாவது இந்த உலகம் எல்லாம் புகழ்படையும்படியாக, இந்த உலகம் எல்லாம் அந்த ஒளியானது, அந்த சத்திய ஒளியானது எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கும்படியாக அந்த நபி அவர்கள் அந்த பாலர் வழி குழந்தைகள் வழியாக பொருந்தி ஏற்பரவ வந்ததினால், அதாவது நன்மை அடையும்படியாக, உயர்வடையும்படியாக இந்த இடத்திலே அவர்கள் வந்ததினாலே எழிலவர்கள் பெற்றனரே, அதாவது அழகு பெற்றராக அங்கே பேசப்படுகிறது பிள்ளைகளே. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாருங்க, அடுத்த பாடல். பொன்பற்றிலங்கு நபி பொன்னொழிதான் பூதளத்தில் அன்பத்தோர் தலைமுறையில் ஆகிய அப்துல்லா முதலில் மின்பற்றிலங்கு மோலி மின்னாமீன் ஆறுதரம் அன்புற்ற வாரதனை அறைவாம் அவனியிலே. பாருங்க, பொன்பற்றிலங்கு, பொன் பற்றிலங்கு நபி பொன்னொழிதான், அதாவது பொன்னை பற்றி பிடிப்பதனால அந்த பொன்னுடைய தன்மைகள் எல்லாம், அதனுடைய பிரகாசம் எல்லாம் படர்வதை போல, விளங்குவதனை போல நபி பொன்னொழிதான், நபியினுடைய அந்த பொன்மயமான ஒளிவடிவாக இருக்கின்ற அந்த ஒளிதான் இந்த பூதளத்திலே, இந்த பூமியின் கண்ணே அன்பத்தோர் தலைமுறையில், அவ்வாறு அன்பு நிறைந்த இந்த பல்வேறுபட்ட தலைமுறையினராகி அப்துல்லா முதலின், அந்த அப்துல்லாவினுடைய அந்த திருநெற்றியிலே, நுதல் என்றது நெற்றி, அந்த திருநெற்றியினுடைய நுதலின் மின்பற்றிலங்கு மொழி மின்னா மினாருதரம், அதாவது இந்த மின்பற்றிலங்கு மின்னலை போல, மின்னலை பற்றி மின்னலுடைய ஒளியினை போல மின்னாமின் ஆறுதரம், அதாவது இந்த மின்னலானது ஆறுதரம் அன்புற்ற வாரதனை, அந்த மின்னிய தன்மையினை, அன்புற்ற வாரதனை அறைவோ அவனியிலே, அதாவது அந்த அன்பற்ற தன்மையினை, அன்புள்ள தன்மையினை
அந்த அன்பினை நாங்கள் சொல்லுவோம் இந்த பூமியிலே. அதாவது இந்த இறைவனுடைய அன்பு நிறைந்த அந்த தன்மைகளை நாங்கள் இந்த பூமியிலே சொல்லுவதாக அங்கே இந்த பாடல் அமைந்து செல்வதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதாவது பொன்பற்றிலங்கு நவி பொன்னொழிதான் என்றது பொண்ணு பற்றியதனால வருகின்ற ஒளியை போன்ற அந்த பொன்னொழி இந்த பூமி எல்லா இடத்திலையும் பறந்து அன்புள்ள ஒரு தலைமுறையினராக அத்துல்லாவுடைய நெற்றியிலே மின்பற்றிலங்கு மோளி மின்னாமின், அதாவது மின்னலை போன்ற அந்த ஒளி அவருடைய நெற்றியிலே பிரகாசமாக இருப்பதாகவும் அது ஆறுதரம் அன்புற்ற வார்தனை அந்த தன்மை அவ்வாறு அன்புடைய அந்த தன்மையினை நாங்கள் இந்த பூமியிலே சொல்லுவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை பாருங்க, இதுவரை நேரமும் காரணமாலையிலே உமக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதியினை 11 பாடல்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. அந்த 11 பாடல்களையும் மையமாக வைத்துக் கொண்டு அந்த பாடல்களிலே வருகின்ற விளக்கங்களையும் அதற்கான தன்மைகள் பற்றியும் நாங்கள் ஆழமாக பார்த்திருக்கின்றோம். இதனுடைய ஒரு ரத்தின சுருக்கமான ஒரு விளக்கமாகவே இது இந்த பாடல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கங்கள் இன்னும் அதிகமாக பேசிவிட முடியும். ஆகவே இந்த மேலதிகமான விளக்கங்களை உங்களுடைய பாட புத்தகங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏதுவாக இந்த சந்தையிலே இந்த இடத்திலே நான் உங்களிடத்திலே முன்மொழிகின்றேன். ஆகவே இங்கே இதிலே கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள் அதிகமான விளக்கங்கள் அல்லது விரிவான விளக்கங்களாக இல்லை. அந்த விளக்கங்கள் நீங்கள் மேலும் அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரத்தின சுருக்கமாக ஒரு சுருக்கமாக அங்கே உங்களை படிக்க பண்ணணும், அந்த சூழலை உருவாக்கணும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த விளக்கங்கள் குறைந்த அளவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கங்களை நீங்கள் மேலதிகமாக உங்களுடைய பாட புத்தகங்களை துணையாக கொண்டு அதை இன்னும் மெருகூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது என்று கூறிக்கொண்டு இந்த பாடப்பகுதியினை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்களுக்குள் நுழைவோமாக. அந்த வகையிலே பார்ப்போம், காரணமாலையை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய வினாக்கள் எத்தகைய வினாக்கள் வரும். அப்ப இந்த காரணமாலையினுடைய மக்கா நாட்டினுடைய சிறப்புகள் என்ன கேள்வி கேட்கலாம். அப்ப அடுத்தது காரணமாலையில் இந்த காரணமாலையிலே உமக்கு தரப்பட்ட பகுதியினை ஆதாரமாக கொண்டு அற்புதங்கள் இறைவனுடைய அற்புதங்கள் எவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது, அதனுடைய அற்புதங்கள் என்ன, இறைவனுடைய அற்புதங்கள். அடுத்தது மக்கா நாட்டினுடைய எழுமிகின்ற காட்சிகள் என்ன, சோலைகள் என்ன, அதனுடைய வளங்கள் என்ன, அந்த மக்கா நாட்டின் மீது இறைவனுடைய மக்காவிலே உறைந்து நிற்கின்ற அந்த இறைவனுடைய அற்புதங்கள் என்ன என்றவாறு பல்வேறுபட்ட வினாக்கள் இந்த அடிப்படையிலே வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. அந்த வகையிலே இதிலே முதலாவது பாருங்க, காரணமாலையில் உமக்கு தரப்பட்டுள்ள பகுதியில் திருமக்கா நாட்டு சிறப்பு மேற்கிளம்பு மாற்றினை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அப்ப கேள்வி அதுதான், மக்கா நாட்டினுடைய சிறப்பினை எடுத்துக்காட்டுகளுடன் ஆதாரம் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். என்ன மக்கா நாட்டினுடைய சிறப்பு மேற்கிளம்புகிறது. அப்ப இயற்கை வர்ணனை சிறப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க மக்கா நாட்டில் என்னது இயற்கையான ஒரு தன்மை, இயற்கை தன்மை நிறைந்ததாக இயற்கைகளை பல்வேறுபட்ட இயற்கைகளை வர்ணித்து பேசுவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பாருங்க, கருமையான மலைமுகில் கூட்டங்கள் தவழும் மரச்சோலைகளின் நிழலிலே மயில்கள் ஆடும் என்று ஒரு இயற்கை வர்ணனை தன்மையுடையதாக அங்கே மக்கா நாட்டினுடைய சிறப்பு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கரிய முகில் கூட்டங்கள் எல்லாம் தவழ்ந்து திரிவதும் மலர்ச்சோலைகள் நிறைந்து நிற்பதும் அந்த மலர்ச்சோலைகள்ல மயில்கள் ஆடுவதும் அதனுடைய சிறப்பு. அப்ப அதான் முதலாவது பாடல்ல பேசப்பட்டிருக்கு. கருமுகில் தவழும் சோலை நிழலில். அப்ப கரிய முகில்கள் தவழும் சோலை நிழலில் கலாபம் ஆடும். அப்ப அது அங்கே மக்கா நாட்டினுடைய சிறப்பாக அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாடலடி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, நதிகள் பாய்ந்து ஓடுகின்ற இடங்களில் சங்குகள் முத்துக்களை ஈணும். அப்ப அதுவும் அங்கே மக்கா நாட்டினுடைய சிறப்பாக அங்கே சேகுத்தம்பி புலவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்ப நதிகள் பாய்ந்து வளைந்து நெளிந்து ஓடுவதாகவும் அந்த வளைந்து நெளிந்து ஓடுகின்ற நதிகள்ல சங்குகளை அந்த நதிகள்ல ஓடுகின்ற அந்த எடுத்து செல்லுகின்ற இந்த சங்குகள் முத்துக்களை ஈணுவதாகவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வர்ணது இடங்கள் தோளும் வளைதரணங்கள் ஈணும் என்ற அந்த பாடலடி இதுக்கு தக்க சான்றாக அமைந்து நிற்கிறது.
பாருங்க, அழகு நிறைந்த வயல்கள் தோறும் வண்டினங்கள் ரிங்காரமிடுவதாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அழகு நிறைந்தது, அதாவது அழகு நிறைந்த இந்த வயல்கள்ல காணப்படுகிற பயிர் பச்சைகள்ல, அந்த நெற்கதிர்கள்ல தேனை அருந்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற அந்த சிவந்த வண்டுகள் எல்லாரும் என்ன செய்யுமாம்? ரிங்காரம் செய்து இனிமையாக பாடல் பாடுவதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, பனைகள் தோறும் செய்ய வண்டினங்கள் பாடும் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் மிக முக்கியமாக பாடலடி எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டது. எங்கே இந்த விஷயம் இருக்கிறது? அப்ப இதால இது மக்கா நாட்டினுடைய சிறப்பா? அப்ப அழகு நிறைந்த வயல்கள் தோறும் வண்டினங்கள் ரிங்காரம் செய்வது மக்கா. அப்ப வயல்கள்ல இந்த வயல்கள் பயிர் பச்சைகள் எல்லாம் செல்ல செழிப்பாக நிறைந்திருக்கிறது. அவ்வாறு இருப்பது மக்கா நாட்டினுடைய சிறப்பு என்ற மாதிரி உங்களுடைய பேசப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்க, வாசனை நிறைந்த வீடுகளில பெண்கள் கூந்தலுக்கிடும் அகிர்ப்புகைகள் ஒன்று சேர்ந்து கூத்தாடும். அப்ப ஒன்று சேர்ந்து அந்த அகிர்ப்புகைகளை பார்த்து அந்த மயில் கூட்டங்கள் என்ன செய்தாம் என்று சொன்னா கூத்தாடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, குவிந்து மயில் கிருகிரு என கூடியாடும். அப்ப அது பாடல்ல பார்க்கிற பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வாறு இருப்பது அந்த மக்கா நாட்டினுடைய சிறப்பாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த தாமரை குளங்களால் சூழப்பட்ட வயல்கள் தோறும் சங்குகள் முத்துக்களை எண்ணுமாம். அப்ப தாமரை மலர்கள் நிறைந்த தாமரை குளங்களால் சூழப்பட்ட வயல்கள் தோறும், இந்த வயல் நிலங்கள் தோறும் சங்குகள் முத்துக்களை எண்ணும். அப்ப அங்க தாமரை குளங்கள் இருக்காம், அந்த தாமரை குளங்கள்ல சங்குகள் இருக்காம். அந்த சங்குகள் எல்லாம் என்ன செய்தாமண்டா இந்த வயல் நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற பொழுது அந்த நீரோடு கலந்து சென்று அங்கே முத்துக்களை ஈணுமாம் என்று அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பண்ணை தோறும் முழங்கி வளை தரளமணி புற்றி ஈனும். தங்கம் போன்ற மலைகளினுடைய உச்சியில் வானமானது மலைகளை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மலை உச்சிகள்ல இந்த கருமுகங்கள் எல்லாம் கருக்கட்டி மழை பெய்வதற்கான ஒரு ஏதுவாக இருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. தங்க மால்வரை உச்சியின் மீது வாழ்ந்து எழில் மழையை பொழியும். தங்கமால்வரை உச்சியின் மீது வீழ்ந்து எழில்மலையை பொழியும் என்ற அந்த பாடலடி இதுக்கு தக்க சான்றாக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, இல்லங்கள் தோறும் நாளுக்கு நாள் திருமண முரசகளின் முழக்கம் கேட்பதாக பேசப்பட்டிருக்கிறது. அப்ப தினந்தோறும் அங்கே திருமண வைபவங்கள் இடம்பெறுவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறதும் மக்கா நாட்டினுடைய சிறப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது. நாளும் கடிமண முரசோதை முழங்கும், சந்திரனின் ஒளிமத்தும் கரும்பின் கனவிலிருந்து கிடைக்கும் முத்தும் வண்டாமரையின் முத்தும் வளைந்த செந்நிறமான முத்தும். அது பாருங்க, காடகத்தில் கிடைக்கும் முத்தும் யானை தண்டங்களில் கிடைக்கும் முத்தும் என்று சொல்லப்படுகிறாங்க. பல்வேறுபட்ட முத்துக்களுடைய தன்மை நிறைந்து பேசப்பட்டிருக்கிறது. முத்துக்கள் ஒவ்வொரு பல முத்துக்கள் கிடைப்பதாக அங்கு பேசப்பட்டிருக்கு. சந்திரனுடைய ஒளி முத்து, கரும்பின் கடவிலிருந்து கிடைக்கின்ற முத்தும், வெண்டாமையினுடைய முத்தும், வளைந்த செந்நிறமான முத்தும், காரணங்களில் கிடைக்கின்ற முத்தும், யானை தந்தங்களில் கிடைக்கின்ற முத்தும் என்று சொல்லப்படுகின்ற பல முத்துக்கள் நிறைந்த இடமாக இந்த மக்கா நாடு காணப்படுவதும் மக்கா நாட்டினுடைய சிறப்பாகவே அங்கே இசகுத்தம்பி புலவர் பதிவு செய்கிறார். அப்ப இதுக்கு எந்த பாடலடி கொடுக்க போறீங்கள்? சந்திரன் தரு முத்தும் சலஞ்சலத்து தான் எழும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பாடலடிகள் கட்டாயம் நீங்கள் கொடுத்துத்தான் விடை எழுத வேண்டும். ஏனென்றா ஆதாரங்கள் இன்றியமையாத ஒன்றாக விளங்குகிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, அடுத்த இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். காரணமாலையில் உமக்கு தரப்பட்ட பகுதியில் காணப்படும் இயற்கை அழகினை எடுத்து காட்டி விளக்குக. அப்ப காரணமாலையில உமக்கு தரப்பட்ட பகுதியில இயற்கை அழகு பற்றி பேசப்பட்டிருக்கா? இயற்கை அழகு பற்றி ஏதாவது பேசப்பட்டிருக்கா? அப்படி பேசப்பட்டிருந்தா அந்த விஷயங்களை எடுத்துக்கூடதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முகில்கள் தவழும் சோலைகளில் மயில்கள் ஆடுதல். அப்ப முகில்கள் தவழும் சோலைகளில் மயில்கள் ஆடுதல். அப்ப அங்க பெண்கள் தங்களுடைய கூந்தல்களுக்கு புகையிடுவதாகவும் அந்த புகைகள் முகில்களாக தெரிவதாகவும் அந்த முகில்கள் மலர்ச்சோலைகள்ல தவழ்வதாகவும் அந்த முகில் கூட்டங்களை கண்ட அந்த மயில் கூட்டங்கள் என்ன செய்தாம் என்று சொன்னால் ஆனந்த கூத்தாடுவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இயற்கை அழகாக பதிவு செய்யப்பட வேண்டும். அது இயற்கை தானே?
அடுத்த பாருங்க, 6 பாய்கின்ற இடங்களில் சங்குகள் முத்துக்களை இணுதல். 6 பாய்கின்ற இடங்களில் சங்குகள் முத்துக்களை இணுதல். அதாவது இந்த ஆறு ஆனது எல்லா இடமும் வளைந்து நெளிந்து பாய்ந்து ஓடுகின்றது. அந்த பாய்ந்து ஓடுகின்ற இடங்களில இந்த சங்குகள் எல்லாம் எடுத்து தன் நீரோடு அள்ளிக்கொண்டு செல்வதாகவும், அந்த நீரோடு எடுத்து செல்லுகின்ற இந்த சங்குகள் என்ன செய்தாம் என்றால் பெருமதியான சிறப்பு பொருந்திய நன்றான உயர்ந்த முத்துக்களை ஈண்டு செல்வதாக ஈடுவதாக அங்கே பேசப்படுவது அங்கே இயற்கையாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுகளுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கப்பட்டோம். அதை பாருங்க, வயல்களில் வண்டுகள் ரிங்காரம் செய்தல். வயல்களில் வண்டுகள் ரிங்காரம் செய்தல். அப்ப வயல்வெளிகள்ல காணப்படுகிற இந்த வண்டு கூட்டங்கள் ரிங்காரம் செய்தல். அதாவது ஒரு இயற்கை ரம்மியமான ஒரு இயற்கை காட்சியினை எங்களுக்கு பதிவு செய்வதாக இருக்கிறது. அப்ப வயல் நிலங்கள்ல பயிர் பச்சைகள் எல்லாம் வளர்ந்திருப்பதும், அந்த பயிர் பச்சைகள் எல்லாம் பூத்து குலுங்குவதும், அந்த பூக்கள்ல இருக்கிற தேன்களை குடிப்பதற்காக வண்டுகள் வருவதும், அந்த வண்டுகள் வருகின்ற அந்த இறகடிக்கின்ற அந்த ஓசைகள், அந்த அந்த ஓசை ரிங்காரம் செய்வதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அகிப்புகையை கண்டு மயில் கூட்டங்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தல். அப்ப இது ஏழுமே பார்க்கப்பட்டிருக்கிறது. அகிப்புகைகள் புகைக்கூட்டங்கள் எல்லாம் வருவதாகவும், அந்த புகைக்கூட்டங்களை முகில்களாக நினைச்சு முகில்கள் புகைகள் தான் முகில்கள் என்பதை நாங்கள் முதல் ஏலவே பார்த்திருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே இந்த புகைக்கூட்டங்களை கண்டு முகில் கூட்டங்களாக நினைத்து அந்த முகில் கூட்டங்கள் மலர்ச்சோலைகள்ல தவழ்ந்து திரிவதை கண்டு இந்த மயில் கூட்டங்கள் ஆனந்த கூட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் எடுத்துக்காட்டுகள் கட்டாயம் இன்றியமையாத ஒன்று. அடுத்த பாருங்க, குளங்களில் தாமரை மலர்கள் பூத்து குலுங்குதல். அப்ப இந்த தாமரை குளங்கள் இருப்பதாகவும், இந்த தாமரை குளங்களில் இருக்கிற மலர்கள் எல்லாம் என்ன செய்தாம், பூத்து குலுங்கி ஒரு இயற்கை ஒளியினை அல்லது இயற்கை அழகினை நமக்கு தருவதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. வானம் மழையினை பொழிதல். அதாவது இந்த வானமானது மழை பொழிகின்ற ஒரு இயற்கை காட்சி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, சோலைகள் தோறும் பலாக்கனிகள் வெடித்து சிதற. அப்ப இந்த மரச்சோலைகள் கனிச்சோலைகள் தோறும் கனிகள் எல்லாம் தாமாக வெடித்து விடுவதாகவும், அதுல பலாக்கனிகள் நிறைவாக வெடித்து சிதறுதல் என்று ஒரு இயற்கை வெளிப்படும்படியாக அல்ல இயற்கை காட்சி அங்கே பதிவு செய்யும்படியாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. ஆகவே இந்த காரணமாலையில மக்காநாட்டு சிறப்பு என்ற பகுதியில இந்த இயற்கை அழகு அல்லது இயற்கையினுடைய சம்பவம், இயற்கை காட்சி அங்கே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. நீங்கள் அதனை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செல்வோம். பாருங்க, காரணமாலையில் உமக்கு தரப்பட்ட பகுதியில் காணப்படும் மக்கா நாட்டினுடைய அருட்சிறப்புகளை எடுத்து காட்டி விளக்குக. அப்ப காரணமாலையில் மக்கா நாட்டினுடைய அருட்சிறப்பு இருக்கா அப்படின்னா இங்கே இருக்கிறது என்றதை நீங்கள் எடுத்துக்காட்டு உரிய ஆதாரங்கள் வேணும். சும்மா வாயில வந்த மாதிரி கதைத்து விட முடியாது. அதுதான் மிக பிரதானமானது. வாயில வந்த மாதிரி எதையும் கதைத்து விட முடியாது. உரிய ஆதாரங்களோடு நீங்கள் விளக்க வேண்டும் பிள்ளைகளே. அப்ப மக்கா நாட்டிற்கு தேவர்கள் எல்லாம் வந்து ஹவ்வாவை அமைத்து வழிபாடுதல், அது அதனுடைய அருட்சிறப்பாக இருக்கிறது. மக்கா நாட்டிற்கு தேவர்களோடும் வருகை தருவதும், அந்த வருகை தந்து கவ்வாவை அமைத்தும், கவ்வாவை என்று சொல்லப்படுகிற அந்த கௌவக்தாவை அமைத்தும் அங்கே வழிபாடு செய்வதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இறைவனுடைய அருட்சிறப்புக்கு உரிய சான்றாக அமைந்திருக்கிறது. அடுத்த பாருங்க, இஸ்லாம் என்னும் மதத்தை தோற்றுவித்த நபிகள் நாயகம் பிறந்த இடமாக இந்த மக்கா நாடு காணப்படுகிறது. அது மிக ஆதாரம் இருக்கிறது. அந்த இறைவனின் அருள் எந்நேரமும் நிறைந்து காணப்படும் நாடு. அதாவது இறைவனுடைய அருள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அதிகரித்த தன்மையுடையதாக, அங்க போனா அந்த அல்லாஹ்வுடைய நபியினுடைய அருள் பெற்று வருவதாக அருள் நிறைந்த ஒரு இடமாக அங்கே பேசப்படுகிறது. 6 லட்சம் மலக்குகள் இறங்கி வந்து கட்சி முழங்கிய நாடு. அப்ப பல்வேறுபட்ட தன்மைகளோடு பல்வேறுபட்ட தேவர்களோடும் இங்க வந்து கட்சி என்று சொல்லப்படுகிற அந்த முழக்கமிட்டதாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தினால்
நபிகள் நாயகத்தினால் ஆட்சி செய்த நாடு. அப்ப நபிகள் நாயகத்தினால இந்த மக்கா நாடு ஆட்சி செய்ததனால இந்த மக்கா நாட்டினுடைய அருட்சிறப்பு நமக்கு அங்கே வெளிப்பட்டு நிற்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்த முதல் மனிதரான ஆதாமும் அவர் மனைவி ஹவ்வாவையும் ஒன்றிணைத்து அருள் புரிந்த நாடு, ஒன்றிணைத்த அருள் புரிந்த நாடாக அங்க பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவும் அங்க மக்கா நாட்டினுடைய அருட்சிறப்பாகவே நாங்கள் பதிவு செய்ய முடியும். அடுத்த பாருங்க, புனித நீர்த்துறை நிறைந்த நாடு. அப்ப சமசம் என்று சொல்லப்படுகிற புனித நீரூற்று, புண்ணிய நீரூற்று நிறைந்த நாடாக இது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் இந்த காரணமாலையினை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அடுத்த வினாவாக செகுத்தம்பி புலவரினுடைய கவிச்சிறப்பு பற்றி கருத்துரைக்குக, அல்லது செகுத்தம்பி புலவருடைய கவிச்சிறப்பு, படைப்பாற்றல், அவருடைய படைப்பு நுட்பம் என்றது பற்றியான வினாக்கள் வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது பிள்ளைகளே. அந்த வகையில் இந்த வினாவுக்கு எவ்வாறு நீங்கள் விடை எழுதுவீர்கள் என்றதை நோக்குவமாக இருந்தால், வாசகரை கவரும் பாங்கினை கொண்டு பாடல்களை படைத்துள்ளார். வாசகர்களை, அதாவது படிக்கிறவர்கள் ஈர்க்கும் வகையில, படிக்கிறவர்கள் அதோட ஒன்றித்து வரக்கூடிய வகையில அந்த கவிகளை படைத்திருப்பது, அந்த பாடல்களை படைத்திருப்பது அவருடைய ஒரு கவிச்சிறப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, இப்பாடல்களை இசைத்து பாடக்கூடிய, ஒரு இசையோடு பாடக்கூடிய வகையில அங்கே இசைத்தமிழால் பாடியிருப்பது அவருடைய ஒரு கவி சிறப்புக்கு உரிய எடுத்துக்காட்டாக அமைக்கிறது. அதாவது தமிழ்ல ஏற்கனவே கதைக்கப்பட்டிருக்கிறது இயல் இசை நாடகம் என்ற அந்த முத்தமிழ்களையும் இசைத்தமிழாலே பாடப்பட்டுள்ளது இந்த பாடல்கள். அதனால இந்த இலக்கியத்துக்கு அல்ல இந்த புலவருடைய கவிச்சிறப்புகளிடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, எளிமையில் வாசித்து உணரக்கூடிய வகையில் எளிய சொற்களை கையாண்டுள்ளார். அதாவது இந்த பாடல்களில் இருக்கிற சொல்லாடல்கள் சில சொற்களை தவிர ஏனைய கணிசமான சொற்கள், அதிகமான சொற்கள் எல்லாம் இலகுவாக வாசித்து பொருள்கொள்ளக்கூடிய வகையில, அது விளங்கக்கூடிய வகையில அந்த உரிய சொற்களை, இலகுவான சொற்களை கொண்டு இந்த பாடல்களை வடிவமைத்திருப்பது அல்லது படைத்திருப்பது இவருடைய கவிச்சிறப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதுக்கு பாருங்க, கரும்புகள் தவழும் சோலை நிழலில் கலாபமாடும், திங்கள் செங்கதிரொன் ஓடி விலகும், அண்டமித முறையருளால் வந்து கூடும் என்ற மாதிரியாக இந்த எளிய சொற்களை, எளிய சொல்லாடல்களை அங்கே கையாண்டு இந்த கவிதை படைத்திருப்பது இவருடைய கவிச்சிறப்புக்கு மிகுந்த எடுத்துக்காட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, அணிப்பிரயோகம். அதாவது உரிய இடங்கள்ல உரிய தேவையான அணிகளை கையாண்டு, அங்கே பல்வேறுபட்ட அணிகளை கையாண்டு அந்த கவிதைகளை படைத்திருப்பது, இந்த பாடல்களை படைத்திருப்பது அவருடைய ஒரு படைப்பாற்றல் அல்லது அந்த கவிதையில் இருக்கிற சிறப்புகளாகவே நாங்கள், அல்ல அவருடைய கவிதை சிறப்பாகவே நாங்கள் அதை பதிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் பாருங்க, உவமை அணி இருக்கிறது, உருவக அணி இருக்கிறது, உயர்வுணர்ச்சி அணி என்று பல்வேறுபட்ட அணிகளை எல்லாவற்றையும் கையாண்டு இவர் கவிதை படைத்திருப்பது இந்த இவருடைய படைப்பினுடைய ஒரு அழகினை அல்லது கனதியினை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு வர்ணனை பாங்குடன் கூறுதல், ஒரு வர்ணித்து சொல்லக்கூடிய அளவில் தன்னுடைய கவிதைகளை படைத்திருக்கிறார், பாடியிருக்கிறார். பாருங்க, மங்கு மட்டொழிர் மாடங்கள் தானும் தங்கு மால்வரை உச்சியின் மீது எழிலில் தவழ்ந்துளைய மழையை பொழியும் என்ற அந்த பாடல்கள் எல்லாம் வர்ணனை பாங்குக்கு அல்ல வர்ணனை சிறப்புக்கு அல்ல வர்ணனை தன்மைக்கு உரிய எடுத்துக்காட்டுகளாக அங்கே கொடுத்து விட முடியும் பிள்ளைகளே. அந்த பாருங்க, பெண்ணரால் இறையோனருள் தன்னரா மலர்ச்சோலையின் என்று சொல்லப்படுகிற அந்த இடங்கள் எல்லாம் வர்ணனைக்கான உரிய எடுத்துக்காட்டுகளாக நீங்கள் பதிவு செய்து விட முடியும். அந்த பாருங்க, இஸ்லாமிய வரலாற்று செய்திகளை சான்றாக கூறுதல். அப்ப தான் கூறுகிற விடயங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வரலாற்று ஆதாரங்களை, வரலாற்று சான்றுகளை, அதோடு இஸ்லாமிய மதத்தினுடைய அந்த வரலாற்று தன்மைகளை எல்லாவற்றையும், அந்த வரலாற்று பொக்கிஷங்களை எல்லாவற்றையும் சான்று ஆதாரங்களாக கொடுத்து அந்த பாடல்களை நகர்த்தி செல்வது இவருடைய படைப்பாற்றலுக்கு உரிய எடுத்துக்காட்டுகளாக நாங்கள் கூறிவிட முடியும். அப்ப இதுக்கு எங்க இருக்கு, என்ன இருக்குன்றதை நாங்கள்
பார்க்க வேண்டியது மூசா பொருட்டாக மழை பொழிதல் என்ற ஒரு வரலாற்று செய்தி அங்கு பேசப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் மலக்குகள் ஆண்டுதோறும் வந்திறங்கி கட்சி முழங்கியமை என்று சொல்லப்படுகிற அந்த அடியில் இருக்கிறது. அற்புதங்கள் நிறைந்த மலைகள் கொண்டது என்ற அந்த விடயங்கள் அங்கே இருக்கிறது. ஆதாம் கவ்வாவை ஒன்று சேர்த்த புனித தத்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் இருக்கிறது. சம்சம் என்று சொல்லப்படுகிற புனித நீரூற்று அமைந்திருத்தல் போன்ற அந்த விடயங்கள் எல்லாம் இஸ்லாமிய ஒரு வரலாற்று சம்பவங்களை அல்லது செய்திகளை அல்லது தகவல்களை எங்களுக்கு பறைசாற்றி நிற்பதை நாங்கள் மனங்கொள்ளுதல் வேண்டும் பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, இஸ்லாமிய சமயம் தொடர்பான அரபு சொற்களினை பயன்படுத்தல், அதாவது தன்னுடைய எதை பற்றி பாடுகிறார் அல்லது அந்த மதத்தினுடைய சொல்லாடல்களை கையாண்டு அங்கே கவிதை படைத்திருப்பது அவருடைய ஒரு உரிய சிறந்த கவிச்சிறப்பாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது இஸ்லாம மதத்தை பற்றி பேசப்படுகிறது. அந்த மதத்தோடு தொடர்பட்ட நெருங்கிய சொல்லாடல்களை சொற்களை கையாண்டு அங்கே இந்த பாடல்கள் படைக்கப்பட்டிருப்பது அவருடைய படைப்பு உத்தியினை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, குபீர் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடல், தீன் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடல், கவு என்று சொல்லப்படுகிற கவ்தா என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடல், குருவான் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லாடல், கஜ்ஜி என்று சொல்லப்படுகிற அந்த சொற்களும், கௌவா என்று சொல்லப்படுகிற சம்சம், ஆதாம் என்று சொல்லப்படுகிற அந்த அரபு மொழி சொற்களை எல்லாவற்றையும் இங்கே கையாண்டு இவர் இந்த இலக்கியங்களை அழகாக செம்மையாக படைத்திருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது. ஆகவே இந்த இவ்வாறான சொற்களை கொண்டு இந்த இலக்கியங்கள் படைத்திருப்பது அந்த அவர்களுடைய படைப்பாற்றலை, அந்த கவிதையில் இருக்கிற சிறப்பை எங்களுக்கு மேற்கிளம்ப அல்லது எடுத்து காட்டுவதாக அல்லது திட்ட தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்கள், ஓசைநயம் சந்த சிறப்பு கொண்ட பாடல்களாக இருக்கிறது. அதாவது ஒரு ஓசைப்பாங்க, நான் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு இசையோடு பாடக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பாடல். அதுல இந்த ஓசைநயம் மிக்க அல்ல சந்த சிறப்பு கொண்ட பாடல்களாக இருக்கிறது. அப்ப இசை கொண்டு பாடக்கூடியதாக இருக்கிறது. சந்த சிறப்பு, எல்லா சொற்களும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப அடுக்கி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. மாமக்க நாடங்கள் நாடு என்றவாறாக இந்த இவ்வாறான இந்த பாடலடி இதற்கு தக்க சான்றாக அமைந்திருக்கிறது. அதோட பாருங்க, திங்கள் செங்கதிரோடி விலகும் என்ற மாதிரியான அந்த சந்த அமைப்பான அல்ல ஓசைப்பாங்கான சொற்கள் எல்லாம் கொண்ட பாடல்களாக இருக்கிறது. பாயக்கண்டது, தேயக்கண்டது, காயக்கண்டது என்று சொல்லப்படுகிற அந்த சொற்கள் எல்லாம் என்ன சந்த அமைப்புக்கு உரிய எடுத்துக்காட்டுகளாக பிள்ளைகளை நீங்கள் கொடுத்து விட முடியும். அடுத்த பாருங்க, இஸ்லாமிய பண்பாட்டினை புகுத்துதல். அதாவது இந்த காரணமாலையில சேகுத்தம்பி புலவர் தன்னுடைய அந்த கவிதையினுடைய சிறப்பிலேயே இஸ்லாமிய பண்பாட்டினை அங்கே பதிவு செய்கிறார். அப்ப இஸ்லாமியத்தவர்கள் எத்தகைய பண்பாடுகளை கொண்டவர்கள், எத்தகைய இயல்புகளை கொண்டவர்கள், அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் என்ன, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்ற தன்மைகள் எல்லாவற்றையும் அங்கே ஆழமாக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதான் அவருடைய இஸ்லாமிய பண்பாட்டினை புகுத்தல். அதனால இந்த இலக்கியம் மேலும் மேலும் ஒரு சிறப்பு பெறுகிறதை காண முடிகிறது. இதனால இவருடைய அந்த இலக்கியத்தினுடைய படைப்பாற்றலுக்குள்ள வெளிப்படுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியது. அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் பாருங்க, தன்னராமன எங்கனும் நாளும் கடிமன முரசோதை முழங்கும் என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்ப தன்னராமன எங்கனும் எல்லா வீடுகளிலும் குளிர்ச்சியும் குறையாத எல்லா குளிர்மையான அந்த இல்லங்கள் தோறும் தினந்தோறும் திருமணங்களுடைய அல்ல மங்கள இசை அல்லது மங்கள முழக்கங்கள் முழங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்ற அந்த ஒரு செய்தி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு எக்காலமும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தினை அவர்கள் அனுபவிப்பதாக அல்ல அனுபவிக்கிறார்கள் என்ற ஒரு பண்பாட்டு பதிவு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே. அடுத்த பாருங்க, இறைவனின் பெருமைகளை கூறுதல். அப்ப அங்க அல்லாஹ்வுடைய பெருமைகள், அவருடைய சிறப்புகள், அவருடைய ஆற்றல்கள் பற்றி அங்கே பேசப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளே. இவையெல்லாம் அங்கே இலக்கியத்தினுடைய அல்ல சேகுத்தம்பி புலவருடைய சிறப்புகளாகவே நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடிகிறது. அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செல்வமாக இருந்தால், முகமது நபி அவர்களுடைய பெருமை. அப்ப முகமது நபியினுடைய பெருமைகள் என்ன? அப்ப இந்த முகமது நபியினுடைய பெருமைகள் கொடுப்போமாக இருந்தால், அந்த முகமது நபியினுடைய பெருமைகள் எந்தெந்த பாடல்கள்ல, எந்தெந்த வரிகள்ல, எந்தெந்த வசனங்கள்ல அங்கே இருக்கிறது
அது எந்தெந்த வசனங்களை நீங்கள் ஆதாரங்களாக கொடுக்க போகிறீர்கள் என்பதை ஊகித்து அதனை அடையாளப்படுத்தி அதனை பதிவு செய்து கொண்டு இந்த வினாவுக்கு விடை எழுத வேண்டும் பிள்ளைகளே. பாருங்க என்னவென்றால், நாள்தோறும் தேவர்களுடைய வருகையினால் மக்கா நாடு நிறைந்து காணப்படும். அப்ப இந்த முகமது நபியினுடைய பெருமையினால இங்க தேவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அங்க ஒரு இடத்துக்கு மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அதனுடைய தனித்துவம் அதனுடைய சிறப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுவும் சாதாரண நரர்கள் அல்ல, தேவர்களே தினந்தோறும் வருகிறார்கள். அதனால இந்த நபியினுடைய பெருமை அங்கே வெளிப்பட்டு நிற்கிறது பிள்ளைகளே. அப்ப இதுக்கு எந்த இடம், எந்த பாடலடி கொடுக்க போறீங்க? தினம் தினம் செய்ய வானவர் சூழும் என்ற அந்த பாடலடி இதுக்கு நீங்க தக்க சான்றாக கொடுக்கப்பட வேண்டும். சிறப்பு பொருந்திய முகமது நபி அவர்களை தேடுபவர்களும் அவர்களது புகழ்களை பாடுபவர்களுமான மக்கள் பொன்னகரமான மக்காவில் பொலிவு பெற்று திகழ்ந்தனர்கள் என்ற அடுத்த விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. அப்ப முகமது நபியினுடைய பெருமை, அவர் முகமது நபி அவர்களை தேடுகிறார்கள் சில பேர், அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் வாயார புகழ்ந்து பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடிய மக்கள் எல்லோரும் இந்த மக்காவினுடைய நகரத்திலே வந்து கூடுகிறார்கள். அப்ப ஒரு ரெண்டு பேர் பாடு இல்ல, இந்த மக்கா நகரமான இந்த மக்கா நகரத்திலே கூடியிருக்கிற அத்துணை நெஞ்சங்களும் அத்துணை தொண்டர்களும் அத்தனை பக்தர்களும் அங்கே அந்த இறைவனுடைய புகழ்களை வாயார பாடுகிறார்கள், அவரை தேடுகிறார்கள் என்றதென்றால் அவருடைய பெருமை அங்கே நிழலாடுவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது பிள்ளை. அப்ப இதுக்கு எந்த பாடலடி நீங்கள் கொடுக்க போறீர்கள்? அது மிக பிரதானமானது. நான் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எல்லா விடைகளுக்கும் உரிய ஆதாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஆதாரங்கள் இல்லாத விடைகள் எதுவும் வெற்று விடைகளாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். நன்னவியை தேடுவோர் நரம்புகளை பாடுவோர் என்ற பாடலி இதற்கு தக்க சான்று அமைந்திருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பாருங்க, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவனாக முகமது நபி அவர்கள் சித்தரிக்கப்படுகின்றார். அப்ப அவர்களே அந்த முகமது நபியினுடைய தன்மையினை மனதால் எண்ணிவிட முடியாது, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நினைக்கவே முடியாத ஒரு ஆற்றலுடையவர் என்றவாறாக இந்த முகமது நபியினுடைய பெருமை பேசப்பட்டிருக்கிறது. என்னார் இறைவன் அருள் பொங்கும் சீரங்கள் மக்கா நாடு. அடுத்த பாருங்க, தாய் தந்தை இல்லாது தானாக அவதரித்த இறைவன். அப்ப இதற்கு ஆரம்பம் முடிவு யாருடைய பிள்ளை என்ற எந்த தன்மையுமே தெரியாத ஒரு தனித்துவமான தன்மை உடையவர்களாக அங்கே பேசப்படுகிறது. வானவர்கள் பள்ளிவாசலை அமைப்பதற்கு அருள் புரிந்தவர் என்ற அதனால் அவர் பெருமை அடைகிறார். வேகமாக மழைமொழியை செய்தமை பற்றியான ஒரு செய்தி, அந்த ஒரு அற்புதம் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 6 லட்சத்திற்கு அதிகமான தேவர்கள் ஆண்டுதோறும் இங்கே கூட்டமாக குழுமி இங்கே வந்து அந்த நபி பெருமானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் வாயார புகழ்ந்து பாடுவதாக அங்கே ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அப்படி பாடப்படுவதனால இவர் ஒரு பெருமை வாய்ந்தவர், அவர் ஒரு சிறப்பு வாய்ந்தவர் என்ற ஒரு செய்தி எங்களுக்குள்ளே நாங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் பிள்ளைகளை. அடுத்த பாருங்க, செலுத்து வரும் இஸ்லாமிய நெறியாகிய நபிகள் நாயகம் அவர்களது பெருமை மேலும் அது கூடாக விளங்குகிறது. செழிக்க கண்டது நன்னபி தீனர் என்ற அந்த பாடலடி இதற்கு ஆதாரமாக நீங்கள் கொடுத்துட வேண்டும். அதே மாதிரி சம்சம் என்னும் புனித நீரூற்றினுடைய தோற்றத்திற்கு காரணமானவர், ஒரு புனித நீரூற்று அங்கே உட்பவிப்பதற்கு காரணகர்த்தாவாக இவர் இருந்திருக்கிறார். அதனால அவருடைய பெருமை அங்கே காணப்படுகிறது. மின்னல் போன்ற ஆமீனா அம்மையாருடைய திருவயிற்றிலே பிறந்ததாக, திருவயிற்றிலே பொன்னாக விளங்கும் முகமது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லாவின் நெற்றியிலே பிரகாசமாக விளங்கும் ஒளி போன்றவர் என்ற தன்மை பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறான தன்மைகள் எல்லாம் அங்கே முகமது நபியினுடைய பெருமைகளாகவே நீங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இந்த காரணமாலை என்று சொல்லப்படுகிற பகுதியிலே காரணமாலையிலே வருகின்ற பாடல்கள் பற்றியான விளக்கங்களும் அதனுடைய விரிவான சுருக்கமான விளக்கங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் பற்றி பார்த்திருந்தோம். இந்த பகுதியை மையமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய கேட்கக்கூடிய வினாக்கள் என்ன, அந்த வினாக்களுக்கு எவ்வாறு எத்தகைய விடைகளை எழுத வேண்டும், அந்த விடைகளுக்கெல்லாம் எத்தகைய பாடல்கள் அல்லது எத்தகைய சான்றாதாரங்கள் இதற்கு சான்றாக அமைகின்றன என்பது பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம். ஆகவே இந்த பகுதி உங்களுடைய பரீட்சைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் உரிய முறையிலே விடைகளை எழுதி அதனுடைய உயர்ந்த புள்ளிகளை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.